தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பித்து முழுநேர அரசியல்வாதியான நிலையில் சினிமாவிலிருந்து விலக இருப்பதாக அறிவித்தார். ஆதலால் தளபதி விஜய் தனது கடைசி படமான தளபதி 69 படத்தில் நடித்து வருகிறார். இந்நிலையில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தளபதி 69 படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. அதன்படி தளபதி 69 படத்திற்கு ஜனநாயகன் என்று டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாளை திருப்பி என்று டைட்டில் வைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியானது. இந்நிலையில்தான் தளபதி 69 படத்திற்கு ஜனநாயகன் என்று டைட்டில் வைக்கப்பட்டது. இயக்குனர் H. வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய், பாபி தியோல், பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன், பூஜா ஹெக்டே, வரலட்சுமி சரத்குமார், மம்தா பைஜு, மோனிஷா பிளெஸி ஆகியோர் பலர் நடித்து வருகின்றனர். கேவின் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிப்பில் உருவாகி வரும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் மாதத்தில் முடிக்கப்பட்டு அக்டோபர் 2025 மாதம் திரைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த படத்தில் முழுக்க முழுக்க அரசியல் பத்தி வருவதால் அதிலும் வினோத் தற்போது ஆளும் கட்சியான திமுகவை அட்டாக் செய்யும் வகையில் பல விதமான வசனங்களும் காட்சிகளும் வைத்துள்ளாராம். இதனை கேள்விப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் படத்தை முழுவதுமாக நீக்க வேண்டும் என்று நடிகர் சங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். இதனை பற்றி பேசிய விஷால் வினோத்துக்கு அந்த மாதிரியான காட்சிகளை படத்திலிருந்து நீக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளார். இந்நிலையில்தான் வரும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வரும் 2026 பொங்கல் அல்லது கோடை விடுமுறையை முன்னிட்டு ஜனநாயகன் படத்தை வெளியிட படக்குழு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. முழுக்க முழுக்க அரசியல் கதையை மையப்படுத்தி இந்த படம் உருவாக்கப்பட்டு வருகிறது. இது தளபதி விஜயின் கடைசி படம் என்பதால் எந்த குறையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு காட்சியையும் பார்த்து பார்த்து எடுத்து வருகிறார்களாம். இந்நிலையில் தான் ஜனநாயகன் படம் குறித்து தளபதி விஜய் போட்ட கண்டிஷன் குறித்து இயக்குனர் H. வினோத் கூறியது இப்போது வைரலாகி வருகிறது. இந்த படம் 200% தளபதி விஜய்க்கான படமாக இருக்கும். அனைத்து தரப்பு ஆடியன்ஸும் பார்க்கும் வகையில் இந்த படம் இருக்கும். இந்த படம் தொடங்கிய போது இந்த படத்தை எல்லோருமே பார்ப்பார்கள். அரசியல் தலைவர்கள் கூட பார்ப்பார்கள். அதனால் யாரையும் தாக்காத வகையில் படம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.